விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பேசுபொருள். விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தின மாதிரி விஜய் அவர்களை வீழ்த்த முடியவில்லை. காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் விஜய் அவர்கள் பேசினதும் விஜய் அவர்களை பற்றி பேசுவதும் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் அவர்கள் தான். அதே மாதிரி ஒரு தலைவன் இனிமே நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறதுலாம் அது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மாதிரியான தலைவர்களை நம்ம காலங்காலமா இழந்து வந்த சரித்திரம் மட்டும்தான் இருக்கு. காமராஜர் அவர்களை இழந்தோம், இப்போ விஜயகாந்த் அவர்களை இழந்து விட்டோம். அடுத்ததா விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்க நம்பி இருந்தாலும் விஜய் அவர்கள் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கார். இவ்வளவு நாள் விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு, கோபப்படுவாரு, கொந்தளிப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் யார் என்ன கோவப்பட்டாலும் சரி அமைதியா இருக்காரு. அவங்க பேசினா இவர் கோவப்படுவார், அது விஜயகாந்த். அவங்க கோபமா பேசினாலும் இவர் அமைதியா இருப்பார், இது விஜய். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே பல நபர்களுக்கும் இன்னைக்கு கோபத்தை வரவழைக்குது. நாம என்ன கத்துறோம், கத்துறோம், ஆனாலுமே விஜய் அவர்கள் நம்மளை பத்தி பேசவே மாட்டேங்காரே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் கூட அவங்க மனசுல இருக்கலாமோ என்னவோ. நேரடியா பேசி பார்த்தாச்சு, அடுத்தா மறைமுகமா பேசுறாங்க. அனில் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது 6 மணிக்கு மேல அவங்க வரமாட்டாரு, வெளியிலே வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க.